ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ. இது வந்து மதியானம் ஒரு 2 மணி இருக்கும் அப்போ எடுத்த விலாக் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு சளி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து முடக்கத்தான் கீரை வந்து பறிச்சிட்டு வந்தேன். சரி, அதை அரைச்சி மாவில் கலந்து அவளுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் அரைச்சி போடலான்றதுக்காக 2த்தையும் வாங்கிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா அந்த மாவில் வந்து நான் இதை அரைச்சி எடுத்து கலந்து வச்சுட்டேன். இது வந்து சளி, இருமல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். நான் வந்து ஒரு வாரத்தில் 2 டைம் ஆகுது முடக்கத்தான், தூதுவளை, இல்லைன்னா வந்துட்டு கண்ணால முருங்கை, இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு நான் அரைச்சி அதை வந்து தோசை ஊற்றி கொடுப்பேன். அவளுக்கு வந்து தெரியாது நான் இந்த தோசை தான் ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட நான் சொல்லிடுவேன், இன்றைக்கி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் க்ரீன் கலர் தோசை ஊற்றி தரப்போகிறேன், அதை வந்து 1, 2, 3 அந்த மாதிரி பொம்மை மாதிரி எல்லாமே அவளுக்கு நான் போட்டு தருவேன். அதனால் அவள் அதை சாப்பிட்ருவா. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரைச்சி கலக்கி வச்சுட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அதாவது புளிச்சு வரணும். அந்த மாவோட அந்த அரைச்சது வந்து செட் ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நான் எடுத்து வச்சுட்டு மருதாணி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மருதாணி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு சுத்தமாக. அரைக்கும் போதே கை செவரவே இல்லை. என்னடா அது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி எடுத்து அதில் வச்சு அரைச்சி எப்பயாவது செவருதான்னு பார்த்தேன். அப்பயுமே எனக்கு வந்து லைட்டாக தான் செவந்தது. சரி வாங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா செவருதா என்னான்னு பார்த்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அவளும் எந்திரிச்சு வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் அந்த தோசை மாவு நான் ஊற்றி அரை மணி நேரம் ஆகிடுச்சி. சரி, அதையும் நமக்கு அவளுக்கு தோசை ஊற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அது கூட நான் சக்கரை வச்சு கொடுத்ததுனால அவள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா. எதுவுமே தெரியல அவளுக்கு, நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சோண்டு பாத்திரம் மட்டும் இருந்தது. அது எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டு திரும்ப அந்த கிச்சன் எல்லாமே நீட்டாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு திரும்ப வீடு எல்லாமே பெருக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் அவள் வந்துட்டு சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடு தானே, நான் எத்தனை டைம் பெருக்கினாலுமே சரி அவள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த பொருளை எடுத்து போட்டு அவள் விளையாடுறதும் தூக்கி போடுறதும் நான் திரும்ப எடுத்து வைக்கிறதும் இதுவே எனக்கு ஃபுல்லாக டயர்டாயிரும். நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், பாப்பா விளாண்டனா கொஞ்சம் எடுத்து வைடானே. அவள் அது கேட்குற மாதிரியே இல்லை. நான் விளையாடுவோம்மா, நீ தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வம்பாழுத்துட்டே இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வீடு எல்லாமே பெருக்கி வச்சுட்டு அடுப்பு எல்லாமே மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே ஃபுல்லாக பெட்டுலேருந்தா அவளோட விளையாட்டு ஜாமான் தாங்க அவ்வளவு. என்னால் எடுத்து வச்சு பாதி விளையாட்டு ஜாமான் பார்த்திங்கன்னா நான் ஒரு அட்டை பாக்ஸே போட்டு மேலே தூக்கி வச்சுட்டேன். அவளுக்கு தெரிஞ்சால் கூட அவள் கேட்பான்னு சொல்லிட்டு மீதி இருக்குது தான். அதுவுமே அவள் என்ன பண்ணாலும் அவ்வளோ சேர்ந்துருதுங்க. ஏதாவது சின்னதாக தான் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வர்றது, அதில் இருக்கிறது எல்லாமே அவள் திரும்ப நிறைய அவளுக்கு விளையாட்டு ஜாமான் செய்கிறது. இது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவளோட துணி தனியாக, என்னோடது தனியாக, எல்லாத்தையுமே தனித்தனியாக மடித்து செல்ஃபில் அடுக்கிட்டு வீடு எல்லாமே பெருக்கிட்டேன். வீடு எல்லாமே பெருக்கி நல்லா ஃபுல்லாக நீட்டாக வச்சுட்டு திரும்ப நாங்கள் இருக்கிற போர்ஷனில் வந்து மேலேருந்து கீழே வரையும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாப்பா இன்றைக்கி ஒரே ஆடம். அம்மா நீ நியூ இயருக்கு கோலம் போட்டல, அவளுக்கு வந்து நியூ இயர் அப்போல்லாம் கோல்டு தான், அதனால் நான் கீழே கோலம் போட்டு கலர் பண்ணிகிட்டு இருந்தப்பெல்லாம் அவள் வரவே இல்லை. அவள் எப்போவுமே வருவாள், அந்த டைம் அவள் வரல, உடம்பும் சரியில்லைங்கவுமே அவள் வரல. இருந்தாலுமே நான் கலர் கோலமாக நீ எனக்கு ஒரு கோலம் போட்டு கொடுக்கணும், நான் கலர் போடணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். சரி இப்போ குழந்தையும் கேட்குறான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வாசல்லாம் போய் நல்லா மெயின் கேட்டு எல்லாமே நல்லா அலசி கோலத்தை நான் அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு கலர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இவளுக்கு ஒரு சின்னதாக கோலம் போட்டு கொடுத்தா கலர் பண்ணுறதுக்காக. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தான் ஹெல்ப் பண்ணால். அம்மா ஓகேவாம்மா, நான் ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா, ஆஃப் பண்ணலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாள். எப்போவுமே வீடியோ எடுக்கிறதும் சரி, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதும் சரி, அம்மா இது செய்யவா அது செய்யவான்னு சொல்லுவாள். அதனாலவே எனக்கு குழந்தைய ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அவள் தெரியும், நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன், நீ பிரிக்கிட்டு வா சரியா, நீ எப்போ ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறியா, நான் அப்போ ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு திரும்ப நான் பார்த்திங்கன்னா கோலம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அவளும் பரவாயில்ல, ஒவ்வொரு இதுக்குமே நான் ஒவ்வொரு கலர் கொடுக்குறேம்மா, அதான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலர் கொடுத்துருந்தா. அது மேலே நான் மறுபடியும்
இது போட்டுட்டு ஒயிட் குழம்பாவை போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் விளக்கேற்றுறதுக்கு. விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. 2 நாள் எனக்கு இப்படி தான் போணுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.